ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானசாஸ்திர நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு குரு 12 கட்டங்களில் எங்கே இருந்தால் என்ன பலன்கிறது. லக்னாதிபதி நம்மளுக்கு நம்ம லக்னத்துக்கு அதிபதியே லக்னத்திலேயே இருந்தார்னா என்ன பலன் அப்படின்னா 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் பலன் தருவார். அப்போ இங்கே பூரட்டாதி என்கின்ற அவருடைய நட்சத்திரம் இருக்குது. அதில் இருக்கும்போது அவருக்கு சொந்தமாக தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய அமைப்பு, ஒழுக்கம், நேர்மை, சத்தியம், தர்மம் இது சார்ந்த வகையில் அவங்க சிறப்பாக டெடிக்கேஷனோடு பணியாற்றக்கூடிய அமைப்பு. அது சொந்த தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், கிரியேட்டிவிட்டி, ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சிறப்பாக புகழடையக்கூடிய அமைப்பு. இதே தான் 5ஆம் இடத்துல இருக்கிற புனர்பூசம், 9ஆம் இடத்துல இருக்கிற விசாகம். இப்போ அடுத்து சனி நட்சத்திரத்தில் குரு இருக்காருங்கும்போது தான் கொஞ்சம் ஸ்லோ மைண்டை கொடுப்பாங்க. எதுலேயுமே முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் தத்துவம் சார்ந்த நிலைகளில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, ரொம்ப நிதானமாக யோசிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கூட அது சார்ந்த துறைகள் இவங்க ஒரு ஆராய்ச்சி துறையோ அல்லது ஒரு இடத்துல போய் சர்வீஸ் பண்ணாலும் பொறுமையாகவும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பெரிய ஒரு ஆசை, பெரிய ஒரு லட்சியமெல்லாம் இல்லாமல் இருக்கிற அமைப்பை வச்சு அப்படியே போயிட்டா போதுன்ட்டு அமைதியாக கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கும். இது 5ஆம் இடத்துல இருக்கிற பூசமானாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற அனுஷத்தில் நின்னாலும் இதே பலன். அடுத்து ரேவதி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரம். 5ஆம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரம், 9ஆம் இடத்துல கேட்டை நட்சத்திரம். இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் நிறைய இடம் மாறி மாறி வேலை செய்கிறது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனைத்து விதமான ட்ரேடிங்கில் ஈடுபடுறது, கம்யூனிகேஷன் லைனு, உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள், உணவு, உடை, மருந்து போன்ற உற்பத்தி சார்ந்த அமைப்புகள், இதில் எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதெல்லாம் இப்போ ஐடி லைனு, ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டோடு செயல்படுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சினிமா துறை மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். எழுத்து சார்ந்த வகையில் புகழ் பெறக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சிறப்பாக இருப்பாங்க. இப்போ இந்த 1, 5, 9 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 2, 6, 10 பார்ப்போம். மீன லக்னத்துக்கு 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான தனுசு, நெருப்பு ராசி. இங்கே இருக்கிற நட்சத்திரம் கேது, சுக்கிரன், சூரியன். இப்போ கேது நட்சத்திரத்தில், அதாவது 2ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் போனாலும், 6ஆம் இடத்துல மக நட்சத்திரத்தில் போனாலும், 10ஆம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் போனாலும் கேதுவை போல பலன் தருவார். நம்ம ஜனன ஜாதகத்தில் கேதுக்கு என்ன பார்ட்டுன்னு பார்த்துக்கணும். மெயினாக மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரேடிங், இதையெல்லாம் ஒரு கரெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். பேச்சுனால புகழ் பெறக்கூடியது. லா, அதாவது சட்டம் ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ அடுத்தபடியாக சுக்கிர நட்சத்திரம், பரணி இருக்குது மேஷத்தில், பூரம் இருக்குது சிம்மத்தில், பூராடம் இருக்குது தனுசில். இதில் குரு இருந்தார் அப்படின்னா இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஹைஃபையாக இருக்கும். அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னிக் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தலான்ற அளவுக்கு இருக்கும். வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், ஆபரணங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெசார்ட்ஸு, இது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபடுவாங்க. மெயினாக சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பேச்சில் வசீகரத்தன்மை நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கிற தொழிலாக இவங்க அமைச்சுக்குவாங்க. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். இது அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிகிறது, உயர் அதிகாரிகளாக போகிறது, மேலே மேலே படிப்படியாக முன்னேறது, இது மாதிரியான ட்ரெஷரராக, அதாவது அரசு கருவூலங்களில் இருக்கிறது, அமைப்பிலையெல்லாம் நல்லாயிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வகையில் சிறப்பு இருக்கும். ஏன்னா ரிஷபராசி 3ஆம் இடத்துலையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, 7ஆம் இடத்துல உத்திர நட்சத்திரம் இருக்குது, 11ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வருமானங்கள் அதில் இது பண்ணுறது மற்றும் பேங்க்கு, கமிஷன் வகை, இது மாதிரி அமைப்புகளையும் மார்க்கெட்டிங் வகையிலையும் சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா
அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் குரு இருந்தாருன்னா, அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் குரு இருந்தாருன்னா, இவங்களுக்கு வந்து பொதுஜன தொடர்பு சார்ந்த அமைப்புகள் நன்றாக வரும். நல்லபடியாக இவங்க வந்து தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இவங்க வந்து பொதுஜன தொடர்போடு நல்லா டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. உறவுகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, சகோதர வழி உறவு, மூத்த சகோதரன், நண்பர்கள், இது சார்ந்த அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாசம், நேசம், அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட குரு வந்து இவர்களுக்கு நல்ல குடும்ப அமைப்பை உருவாக்கி கொடுத்தது. அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம் மிருகசிரீஷம். இந்த மிருகசிரீஷம் 7ஆம் வீட்டில் சித்திரை, 11ஆம் வீட்டில் நமக்கு வந்து அவிட்டம் இருக்கு. இந்த வகையில் இருக்கும் பொழுது செவ்வாய் சார்ந்த நன்மைகள், அதாவது இப்போ ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் செவ்வாய் சார்ந்த அமைப்புகள், காவல்துறை சம்மந்தப்பட்ட பணிகள், அதுலேயே நிறைய தகவல் தொடர்பு ரைட்டுன்னு சொல்லுவாங்க காவல்துறையில், அது மாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு மிக நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் 4, 8, 12க்கு வந்துட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல மிதுன ராசி, 8ஆம் இடத்துல துலா ராசி, 12ஆம் இடத்துல கும்பராசி. இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்கள், செவ்வாய், ராகு, குரு. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், 4, 8, 12 நம்மளுக்கு கெட்டது, ஆகாது, கஷ்டப்படக்கூடிய இடம் அப்படின்ட்டு. இப்போ அங்கே வந்து குரு இருக்கும்போது செவ்வாய் நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல அமையும் பொழுது ஒரு சபார்டினேட்டான பணிகளில் இருப்பாங்க. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதில் வந்து ஒரு சூப்பர்வைசர் லெவலில் ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப் கான்ட்ராக்டை எடுத்து செய்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே ராகு நட்சத்திரமான திருவாதிரையிலையோ, 8ஆம் இடத்துல இருக்கிற சுவாதி நட்சத்திரத்திலேயோ, துலா ராசியில், 12ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கிற சதய நட்சத்திரத்திலேயோ இருக்கும் பொழுது அதே மாதிரி சபார்டினேட்டாக இருப்பாங்க. கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஆனால் பிரம்மாண்டமாக முன்னேற்றணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த திசைகள் இல்லாமல் இவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வந்து இந்த ராகுனுடைய தொடர்பில் இருந்தால் அங்கே கொஞ்சம் பிரம்மாண்டத்தை கொடுத்துடும். அதே மாதிரி குருவனுடைய நட்சத்திரமே 4ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா கடுமையான உழைப்பின் மூலமாக நம்ம முன்னேறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதனால் சில பேருக்கு இயற்கையாகவே அப்படி அமையும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்து ஒரு பென்ஷனோட வெளியே வர்றோம் அப்படின்ற ஒரே மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துருதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.